2025 வந்தோடனே உங்களுக்கு எல்லாமே சரியா இருக்குன்னு நெறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்னாலும், சொல்லனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக 70% லேருந்து 80% வரை நன்மையை தரும். அது குறையாது. 70%க்கு கீழ போனா உங்களால தாங்க முடியாது. அப்படி அத தோல்வின்னு சொல்லுவீங்க. 70னாவே தோல்வின்னுவீங்க. 80ங்கிறது உங்களுக்கு அதுவே பத்தாது. இருந்தாலும் இப்படி தான் உங்களோட ஆவரேஜ் போயிட்டுருக்கும். எதிர்விசை கிரகங்கள் அப்படிதான் இருக்கு. இந்த பக்கம் சூரியனுடைய பார்வை இந்த தட்சாயனத்துக்கும், உத்தராயணத்துக்கும் நடுவுல சுழண்டு வரப்போகுது. அந்த செவ்வாவும் அப்படிதான் வரான். அது இல்லாத சனியும் அதோட ச மா சம் சுழற்சி. ராகு, சனி சந்திப்பு. ஆகையினால் கடகராசிக்கு எல்லாமே 80%ல கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களுடைய அறிவுரைகள், உங்களுடைய போதனைகள், உங்களுடைய திட்டமிடுதல் இது எல்லாமே நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்களோ அதிலேருந்து மாற மாட்டீங்க. உங்கள் ஜாதகமே மாத்துனா கூட நீங்க மாற மாட்டீங்க. ஆகையினால் உங்களுக்கு அதிகமான விஷயங்கள் சொன்னாலும் அதை ஏத்துக்க மாட்டீங்க. இது கடகம் என்பது அவன் மோட்சக்காரகனுடைய வீடு. சரராசி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த நீர்நிலையிலே உயர்ந்த நிலை அது. அந்த நிலையில் இருக்கிறதுனால விவசாய பூமி. அதுக்குள்ளே இருந்து நண்டு மாரி உள்ள துருவி துருவி எடுப்பீங்க. அப்படிப்பட்ட நிறைய உள் விஷயங்கள் இருப்பதனால், உங்களுடைய பிறப்பின் ஜாதக அமைப்புப்படி அது கூடவோ, குறையவோ கூடும். ஆனால் பொதுவாக இந்த 2025 உங்களை நல்ல விதமாக எடுத்துச் செல்லும்.